குட் மார்னிங் உட்காருங்க. வீட்டு பாடம்லாம் எல்லாரும் எழுதிட்டீங்களா? முடிக்காம இருப்பீங்களே, அவனும் எந்திரிக்க. சரி, உங்களை 2 கேள்வி கேட்கறேன். கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உட்காந்துக்கலாம். இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? முதல் கேள்வி, திருக்குறளை எழுதியவர் யார்? சொல்றா. சரி, கரெக்ட். அடுத்து 2வது கேள்வி கேட்கறேன். கம்பராமாயணம் எழுதியவர் யார்? சொல்றா. சரி, நீ உட்காந்துக்கடா. இப்ப உன்னை கேட்க போற, ஒழுங்கா பதில் சொல்லு. ஓகேவா? கரண்டை கண்டுபிடித்தவர் யார்? கரண்டா? இன்னொரு டைம் கேட்கறேன், கரெக்டா சொல்றேன். கரண்டை கண்டுபிடித்தவர் யார்? ஈபி காரரா? டேய், நீங்க வா. நீ படிக்கவே லாக்கி இல்ல. நீ என்னடா படிக்கிற? நீ வா, டிசி போட்டு போடா. ஹாய் கூகுள், வாத்தியாருக்கு தெரியாமல் விட்டடிப்பது எப்படி? ஃபர்ஸ்ட் விட்ட ரெடி பண்ணி சின்ன சின்ன பேப்பரா இழிச்சு மடிக்கவும். ரெடி பண்ணியாச்சு கூகுள். ஒரு 4 பிட்டை எடுத்து சட்ட காலரை ஓட்டல் போட்டு அதை சொருகவும். அடுத்து ஒரு 4 பிட்டை எடுத்து காலுக்கு கீழே டேப்பை போட்டு ஒட்டவும். அடுத்து ஒரு 4 பிட்டை எடுத்து ஜட்டிக்குள்ளே சொருகவும். விட்டுக்கவே கஷ்டமா இருக்கே, வேற ஐடியா இருந்தா கூட. அப்போ மூடிட்டு போய் படிடா வெண்ண. கடவுளே, 365 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்காச்சும் படிச்சு எப்படியோ பாஸ் பண்ணும்பா. சரி, இதுக்கும் போல. ஹலோ, சொல்றா. டீ கிடைக்கா? நானே இன்னைக்குதான் புக் எடுக்கணும். விட முதல்ல. இவன் வேற நையின்ட்டு. அடுத்த பாடம் படிப்போம். படை காலத்தில் இப்ப யாரா கூப்பிடுறது? ஹலோ, சொல்லு பேபி. இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டி. அம்மா என்ன பண்றான்? ஏ தம்பி இங்க வாங்கடா. ஊர்ல இருந்து பையன் லெட்டர் போட்டுக்கான் தம்பி, படிச்சு சொல்லுங்கடா. நம்மளுக்கே படிக்க என்ன தம்பி? டேய், எங்க அம்மா கூப்பிட்டாங்கடா, போயிட்டு வரேன்டா. இவன் வேற கோத்துட்டு வரான். சொல்லு தம்பி. ஓ, வாய் பேச தெரியாதா? அப்புறம் எப்படி தம்பி படிப்ப? வாயில தான். என்ன தம்பி? வாயில. வீட்டுல கொண்டு போய் விட்டுமா தம்பி? யாரா? என்ன தம்பி? படிக்க படிச்சுங்க ரத்து பண்ணிட்டே இருக்கா.